அவுதுபில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் போர் ஒரு முக்கிய கட்டத்தை எட்டி இருக்கிறது. 723வது நாளில் ஒரு உலக மகா யுத்தம் காசா சிட்டிக்குள்ளால் நடந்திருக்கிறது. அதில் போராளிகள் காலை முதல் மாலை வரை இஸ்ரேலிய இராணுவத்தினரை எதிர்கொண்டு அழித்திருக்கிறார்கள். போராளிகள் கஷ்டப்பட்டதாக இஸ்ரேலை சொல்ல முடியாத அளவுக்கு பல யுக்திகளை கையாண்டு இருக்கிறார்கள். அதன் பிறகு அவர்களுடைய மொத்த யுத்தத்திலும் ஒரு புது பகுதியை பூத்து இருக்கிறார்கள். அது சப்போர்ட் யூனிட்ஸ், உதவி செய்யும் குழுக்கள் என்று அதற்கு பெயர். இந்த உதவி செய்யும் குழுக்கள் என்ன செய்கிறது என்று சொன்னால், இஸ்ரேலிய இராணுவம் எந்த இடங்களிலெல்லாம் நாம் எதிரிகளை அழித்துவிட்டு முன்னேறி இருக்கிறோம் என்று எண்ணுகிறதோ அந்த இடங்களில் கொஞ்சம் சுதந்திரமாக சுற்றுகிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர். அந்த ஏரியாவில் பதுங்கி இருந்து தாக்குதலை நடத்துகிறார்கள். திடுதிப்பென மாட்டிக்கொள்ளும் இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு அழிவதை தவிர இன்னொரு வாய்ப்பில்லை என்று ஆகிவிடுகிறது. அதே போல எல்லா பத்திரிகைகளும் எல்லா இராணுவ நோக்கர்களும் சொல்லுகிறார்கள், அல் சிஃபா ஸ்ட்ரீட் என்று சொல்லக்கூடிய தெருவில் வைத்து நடந்த சண்டை ஏதோ முதலாவது உலக மகாயுத்தமோ இரண்டாவது உலக மகாயுத்தமோ ஒரே நேரத்தில் நடந்தது போல ஒரு பெரிய தோற்றத்தை அது தந்திருக்கிறது. இதிலிருந்து சுயப்பிரவசமாக நாம் இன்னொரு உண்மையை புரிந்து கொள்ளலாம். அது என்னவென்று சொன்னால், இஸ்ரேலிய இராணுவமும் தன்னுடைய ஆக்கிரமிப்பை அழுத்தம் கொடுத்திருக்கிறது. அதை போராளிகளும் மிகுந்த அழுத்தத்தோடு எதிர்கொள்கிறார்கள், மிகுந்த வீரியத்தோடு எதிர்கொள்கிறார்கள் என்பதுதான். அடுத்தது அல் குட்ஸ் பிரிகேட்ஸ், ஒரு காப்டர் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய வேவு பார்க்கும் ஒரு விமானத்தை நேற்று கைது செய்திருக்கிறார்கள். அடுத்தது புதியதொரு யுக்தியை கையாண்டு இருக்கிறார்கள், லெப்ட் ஓவர் அட்டாக் என்று. அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தினர் விட்டு விட்டு ஓடுகின்ற எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் துப்பாக்கிகளை எல்லாம் எடுத்துக்கொள்கிறார்கள். வெடிகுண்டுகள் போன்றவற்றை வெடிப்பவற்றை அங்கே விட்டு விடுகிறார்கள். அவற்றிற்கு போதிய கனெக்ஷனை கொடுத்து விடுகிறார்கள். இஸ்ரேலிய இராணுவம் மீண்டும் அங்கே வரும்போது அவை வெடித்து இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிகிறார்கள். நேற்று அதை பல வீடியோக்கள் வழியாக அல்காசம் பிரிகேட்ஸ் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆக இந்த லெப்ட் ஓவர் அட்டாக் என்பதும் ஒரு புதிய யுக்தி என்று இராணுவ வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்தது ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளால், சதி கேம்பு என்ற ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளால் சாதாரணமாக அகதிகள் தான் இருப்பார்கள். பாலஸ்தீன மக்கள் இங்கு அங்கு அலைந்து கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள்தான் அங்கே சென்று அமர்வார்கள். ஆனால் நேற்று இஸ்ரேலிய இராணுவம் அவர்கள் அங்கே இருந்து அகற்றிவிட்டு, நீங்கள் தெருவோடு போங்கள், நாங்கள் குண்டு போடுவோம் அல்லது சுட்டு தள்ளுவோம், செத்து மடியுங்கள் என்று அகற்றிவிட்டு இஸ்ரேலிய இராணுவம் அங்கே தஞ்சம் புகுந்து இருக்கிறது. 4 மணி நேரம் எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேரும் அங்கே வந்து தஞ்சம் புகுவதற்கு. பிறகு ஒரே அடியாக அடித்திருக்கிறார்கள் போராளிகள். ஆக இந்த போர்க்களம் ஒரு பெரிய அமர்க்களமாகத்தான் ஆகியிருக்கிறது. ஷஹீதுகள் நிச்சயமாக இருப்பார்கள். ஆனால் எப்போதும் போல காசம் பிரிகேட்ஸ் அதை சொல்வதில்லை. அடுத்தது டெல்லல் ஹவா தெருவில் 15 மெர்காவா டேங்குகள் அணிவகுத்து வந்திருக்கின்றன. அத்தனையும் அழித்திருக்கிறார்கள். இஸ்ரேல் தன் பங்குக்கு ஒரே ஃபேமிலியை நேற்று ஒரே தாக்குதலில் அழித்திருக்கிறது. 66,035 பேர் இதுவரைக்கும் இறந்திருக்கிறார்கள், ஷஹீதாய் இருக்கிறார்கள். ஆனால் நேற்று ஹெலிகாப்டர்கள் பல்வேறு மருத்துவமனைக்கும் இஸ்ரேலிய இராணுவத்தினை அள்ளி சென்றதை இஸ்ரேலிய ஊடகங்கள் என்னடா இது யுத்தம், ஒரு சிறிய இடத்தை பிடிப்பதற்கு 723 நாட்களாக உலக மகா வல்லுநர்களும் உலக மகா சக்திகளும் ஒன்றாக சேர்ந்து ஒன்று நடக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால்
சொரோக்கா மருத்துவமனை, இஸ்ரேலில் உள்ள சொரோக்கா மருத்துவமனை, இஸ்லாஸ் மருத்துவமனை, அஸ்தூதில் உள்ள மருத்துவமனை, இப்படி ஏராளமான மருத்துவமனைகள் நேற்று பிணங்களாலும் காயப்பட்டவர்களாலும் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஹெலிகாப்டர்கள் அடிக்கடி வந்து சென்றிருக்கிறன. இதனிடையே ஒரு அதிர்ச்சியான தகவல் நெத்தன்யாகுவுக்கு சென்றிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நீ வாஷிங்டனிலே இருந்து கொண்டு ஹமாஸ் வெளியே போய்விட வேண்டும், மொத்தமாக என்னுடைய மடியிலே காசாவை தந்துவிட வேண்டும் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்காதே. இங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், அதற்கு கான்பிடென்சியல் மெசேஜ், ரகசியமான தகவல் என்று சொல்லுகிறார்கள். ஃப்ரம் இஸ்ரேலி ஆர்மி டு நெத்தன்யாகு, நாம் தோற்று கொண்டிருக்கிறோம். ரிஸ்க் இந்த காசா அஃபென்சிவ், நாம் பெரிய அளவில் படைகளை இழந்து கொண்டிருக்கிறோம். வெற்றி எங்கேயும் நமக்கு கண்களுக்கு எட்டவில்லை. ஒரு லட்சியமற்று நமது இராணுவத்தினர் இறக்கிறார்கள் என்பதை மனதில் வைத்துக்கொள். அங்கே இருந்து கொண்டு ஒப்பந்தம் என்ற பெயரில் சண்டமாறுதல்களை அறிவித்துக் கொண்டிருக்காதே என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக அந்த கான்பிடென்சியல் லெட்டருக்கு பிறகு நெத்தன்யாகுவுடைய முகம் மிகவும் சுருங்கி போய்தான் இருக்கிறது. இதில் இன்னொரு சோகமும் நடந்து இருக்கிறது. ஒரு பத்திரிகையாளர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் 252 பத்திரிகையாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அல்லது ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் பாலஸ்தீனர்கள். பாலஸ்தீனத்தில் இறக்கின்ற அந்த பத்திரிகையாளர்களுக்கு நேற்று பத்திரிகை உலகம் ஒரு பெரிய பட்டத்தை சூடி இருக்கிறது, பாராட்டை வழங்கி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், உலகத்தில் உள்ள மேலை நாட்டு பத்திரிகையாளர்கள் எல்லாம் உண்மை துறைகளாக மாறிவிட்ட நிலையில் காசாவுக்குள்ளால் போய் தகவல் எடுப்பதற்கு எந்த தைரியமும் இல்லாதவர்களாக, எந்த தைரியத்தையும் ஃபியர்லெஸ் ஃபேர் என்றெல்லாம் சொல்வார்களோ அதையெல்லாம் விட்டுவிட்டு காசாவுக்குள்ளால் போக மாட்டோம், ஏனென்றால் இஸ்ரேல் எங்களுக்கு தங்க தாம்பாளத்தில் வரவேற்பு தரவில்லை, ரத்தின கம்பள வரவேற்பு தரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் காசாவிலே வாழ்கின்ற பாலஸ்தீன முஸ்லிம்கள் தான் அங்கே பத்திரிகையாளர்களுடைய வேலையை கம்பீரமாக செய்து 252 பேர் தங்களை தந்திருக்கிறார்கள் என்ற புகழாரத்தை சூடியிருக்கிறார்கள். நேற்று கொலை செய்யப்பட்டவரோ எஹியாசரி பர்சாக் என்று சொல்லக்கூடிய ஒரு இளம் வயது பத்திரிகையாளர் தான். ஆக சகோதரர்களே, அடுத்தது பேக்கரைக்கு வந்தால், நேற்று பேக்கரையில் 21 தாக்குதல்களை போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்வது போல நாம் காசாவை தான் பெரிதாக பார்க்கிறோம். ஆனால் பேக்கரையில் அதற்கு ஈக்குவலாக ஒரு கணக்கின்படி பார்த்தால் நேற்று விடிய சண்டை நடந்திருக்கிறது காசாவில். ஆனால் இங்கே 21 தாக்குதல் 24 மணி நேரத்தில் நடந்திருக்கிறது. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தாக்குதல் என்று நடத்தி இருக்கிறார்கள். அங்கே ஒரு முழு அளவு யுத்தம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது என்பது அதில் தெளிவாகிறது. செப்டம்பர் மாதம் முழுவதும் நாங்கள் எத்தனை தாக்குதலை நடத்தினோம் என்பதை இன்று அவர்கள் வெளியிடுவார்கள். நாளை அதை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் தருவோம். அடுத்து இஸ்ரேலுக்கு ஒரு புதிய தலைவலி என்னவென்று சொன்னால், ஈராக்கிய ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய நிதுமா என்ற அமைப்பும், பாப்புலர் மொபிலைசேஷன் போர்சஸ் என்று சொல்லக்கூடிய ஐஎஸ்ஐக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற அமெரிக்காவினுடைய கைக்கூலிகளாகிய ஐஎஸ்ஐக்கு அதுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற பாப்புலர் மொபிலைசேஷன் போர்சஸ் நாங்களும் இஸ்ரேலை தாக்க தொடங்கிவிட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் விரிவான தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. உருவாவை பொறுத்த வரைக்கும், யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஏஜென்சிஸை பொறுத்த வரைக்கும் 12,000 எங்களுடைய தோழர்கள் அங்கே சேவை செய்ய சென்றவர்கள் காயப்பட்டும் இறந்தும் தங்களுடைய உயிரை பணைய வைத்து வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை சொல்லி, எந்த உலக மகா யுத்தத்திலும் நாங்கள் சேவைக்கு சென்ற உலகத்தின் எந்த பகுதியிலே இவ்வளவு பெரிய இழப்புகளை நாங்கள் தாங்கவில்லை என்று சொல்லி இருக்கிறார்கள். நேற்று சிரியாவில் நேஷனல் செக்யூரிட்டி ரெசிஸ்டன்ஸ் என்று புதிதாக தொடங்கி இஸ்ரேலிய இராணுவத்தினர் பல கமாண்டர்களை கொலை செய்திருக்கிறார்கள். ஆக சிரியா, ஈராக், ஹூத்திஸுடைய தாக்குதல், போராளிகளுடைய நேருக்கீழே நெஞ்சு நிமித்து நடந்துகின்ற யுத்தம் என்று பாலஸ்தீன மீட்பு போர் மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது. இதனிடையே ட்ரம்ப் என்னுடைய அந்த போர் நிறுத்த திட்டத்தை ஒன்றுமில்லாதது, எங்களை 723 நாட்கள் நாங்கள் போராடி ஈட்டிய வெற்றிகளை சரண்டர் செய்யுங்கள் என்று சொல்வது போல இருக்கிறது.
ட்ரம்பையை நம்ப மாட்டோம், நத்தியாகுவை நம்ப மாட்டோம். எக்ரிமெண்ட் பிட்வீன் நத்தியாகுவும் ட்ரம்புமா. ஏன் அவங்க 2 பேருமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஊடகங்கள் மனசாட்சி இல்லாமல் அப்படி ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்துகின்றன. ஆக சகோதரர்களே, ஹூத்திஸ் தங்களுடைய தாக்குதலை பல வீரியத்தோடு நடத்தி இருக்கிறார்கள். நேற்று பிரிட்டிஷ் மேரிடைம் ஆர்கனைசேஷன் ஒரு தகவலை வெளியிட்டு இருக்கிறது. 3 கப்பல்களை தாக்கி இருக்கிறார்கள் கல்ஃப் ஆஃப் ஆடன்ல. அது யாரும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. நாங்கள் இப்பொழுது அந்த கல்ஃப் பகுதிக்கு அனுப்பி கொண்டிருந்த எல்லா கப்பல்களையும் திரும்ப வர சொல்லி இருக்கிறோம். ஃப்ரைட் என்ற அதனுடைய வரியும் இன்சூரன்ஸும் அதிகமாக்கி தந்தால் மட்டும்தான் இனி இந்த பொருட்களை உலகின் எந்த பகுதிக்கும் கொண்டு செல்ல முடியும். நிச்சயமாக இஸ்ரேலுக்கு கொண்டு செல்ல முடியாது என்று அறிவித்திருக்கிறார்கள். ஹூத்திஸுடைய தாக்குதல் தான் இஸ்ரேலை பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல இராணுவ ரீதியாக அழித்துக் கொண்டு இருக்கிறது என்று பல நோக்கர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இடைந்தீர்கள் எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்கிறதவானால் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.